ஹீரோ ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவரு, அவங்க அப்பா அம்மா, அவங்க குடும்பம் எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இந்தியன் ஆர்மியில சேரணும் ரொம்ப நாள் ஆசை. அதுக்காண்டி அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்துல அவர் விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி அவங்க வாழ்க்கை ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கல, ஒரு காலத்துல ரவுடியா இருந்து இப்ப எம்எல்ஏ இருக்கிற ஒரு ஆளு இவங்களோட நிலத்து மேல ஆசைப்படுறான். அதுல எம்எல்ஏவோட ஆட்களுக்கும் ஹீரோட ஃபேமிலிக்கும் பிரச்சனையாக ஹீரோவோட அப்பாவை கொண்டுறாங்க. அப்படியே அவங்க தங்கச்சி 2 விதத்துல ஒருத்தரை கொண்டுட்டு இன்னொருத்தவங்க தூக்கிட்டும் போயிடுறாங்க. தன்னோட குடும்பத்தை கொண்டதுனால கோவம் வந்த ஹீரோ எம்எல்ஏவோட வீடு புகுந்து அவன் அண்ணன், தம்பி, அவன் ஆளுங்க எல்லாத்தையும் கண்ணை வச்சு சுட்டு தள்ளுறான். இருக்கிற கொலவழியில அவன் கண்ணில் யாரெல்லாம் படுறாங்களோ எல்லாரையும் கொடூரமா கொள்ளுறான். பல போராட்டங்களுக்கு அப்புறம் அவனோட தங்கச்சியும் காப்பாத்திடுறான். ஆனா எம்எல்ஏவோட குடும்பத்தில் இருக்க மொத்த பேரையும் கொண்டதுனால ஹீரோ தூக்கி ஜெயில போட்டுருந்தாங்க. ஹீரோக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பணம் சம்பாதிக்காக பல இல்லீகல் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனை ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் அவன் மூலியமா தான் கன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எம்எல்ஏவோட குடும்பத்தையே கொண்டு பொசுக்கியிருக்கான். தன்னுடைய குடும்பத்தையே அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு ஹீரோ ஜெயிலுக்கு போயிடுறான். கட் பண்ணா 2 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே ஃபுல் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குட் பாய்.